குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ வந்து ரொம்ப முக்கியம். குறிப்பாக டிஎன்பிசி தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கிற அனைத்து தேர்வர்களுக்கும் இந்த வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள். நாம் பொதுவாக வந்து ஒரு தேர்வுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன செய்வோம், தேர்வுக்கு வந்து பல மாதங்கள் படிப்போம், சிலபஸை முடிப்போம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம், மார்க் டெஸ்ட் வந்து எழுதி பார்த்துருப்போம், ரிவிஷன் செஞ்சுருப்போம். ஆனால் தேர்வு அன்னைக்கு, எக்ஸாம் அன்னைக்கு வந்து நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற விஷயத்தில் வந்து சில நேரங்களில் வந்து நம்ம வந்து கவனம் செலுத்துகிறதே இல்லை. அதுதான் வந்து மிகப்பெரிய மிஸ்டேக். இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து இதை பற்றி பார்க்க போகிறோம். தேர்வு மையத்திற்கு எப்போ போகணும், ஹால் டிக்கெட்டை எடுத்துகிட்டு போகணுமா, என்னென்ன ஐடென்டிஃபை ப்ரூஃப் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும், மொபைல் ஃபோன் கொண்டு போகலாமா, கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும், அதாவது இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷனில் நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் எப்படி பயன்படுத்தணும், இந்த ஆப்ஷன்ஸை ஆன்சரை வந்து நமக்கு மாற்ற முடியுமா இல்லையான்ட்டு ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்கலாம். இப்போ நம்ம ஆன்சர் சப்மிட் பண்ண பிறகு என்ன ஆகும், ஓஎம்ஆர் எக்ஸாம் எழுதும்போது நீங்கள் என்னென்ன கவனிக்க வேண்டும், தெரியாத கேள்விக்கு நீங்கள் என்ன செய்யலாம், இப்போ எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும், இதை எல்லாத்த பற்றியும் நாம் மிக தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் முதல்ல வெப்சைட்டில் போயிட்டு உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் போட்டிங்கன்னா ப்ளஸ் உங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் ஆகிரும். நிறைய பேர் டவுன்லோட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம பேர் இருக்கா, எக்ஸாம் சென்டர் இருக்கா பார்த்துட்டு அப்படியே அதை ஓரமாக எடுத்து வச்சுருவாங்க ஹால் டிக்கெட்டை. அப்படி பண்ணாதீங்க. எக்ஸாம் டே இப்போது என்ன டைமிங்கில் நடக்குது, நீங்கள் கொடுத்துருக்கிற சப்ஜெக்ட் கோடுக்கு சரியாக வந்திருக்கா, உங்களோட சென்டர் எங்கே, ஹால் நம்பர் என்ன, எக்ஸாம் சென்டரோட அட்ரஸ் என்ன, இதையெல்லாம் மென்ஷன் ஆகிருக்கான்னு நீங்கள் பார்க்கணும். எக்ஸாம் வந்து உங்களுக்கு 9:30 மணிக்கு ஆரம்பிக்குதுன்னா 9:20க்கு போனால் போதும் அப்படின்ட்டுலாம் நீங்கள் நினைக்கவே கூடாது. ஹால் டிக்கெட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பாருங்கள். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னென்னா, நீங்கள் வர வேண்டிய நேரம் வந்து காலை 8:30 மணிக்கு வந்து நீங்கள் இருக்கணும். சலுகை நேரம் தான் வந்து 9 மணி வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க. ஆனால் எக்ஸாம் எத்தனை மணிக்கு ஆரம்பிப்பாங்க, 9:30 மணிக்கு ஆரம்பிப்பாங்க. இதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எக்ஸாம் ஆரம்பிக்கிற நேரம் 9:30. 8:30 மணிக்கு உள்ளே நீங்கள் இருக்கணும்னா நீங்கள் இருக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் போகிற வழியில் டிராஃபிக் இருக்கலாம், பஸ் டிலே ஆகலாம், இல்லை சென்டரை கண்டுபிடிக்க கூட நேரம் ஆகலாம். சில பேர் வந்து சென்டரே கூட மாறி போயிடுவீங்க. ஸோ நீங்கள் 8:30னா 8:30க்கு வந்து நீங்கள் அங்கே இருக்கணும். ஸோ நீங்கள் கடைசி நேரத்தில் வந்து ரொம்ப ஹரிபரியாக வந்து நீங்கள் ஓடி போய் எல்லாம் எக்ஸாம் எழுத வேணாம். எக்ஸாம் சென்டருக்கு முன்னாடியே போயிருங்க, காமாக இருங்க, கான்ஃபிடெண்ட்டாக எழுதிட்டு வாங்க. இப்போ லேட்டாக போனால் என்ன ஆகும், ஹால் டிக்கெட்டில் தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. அனுமதிக்கப்பட்ட நேரத்திற்கு பிறகு வரும் தேர்வர்கள் எந்த காரணத்திற்காகவும் தேர்வு அறைக்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள்னு தெளிவாக போட்டிருக்கான். ஸோ டிராஃபிக்னால தாமதம் ஆயிடுச்சு, பஸ்ஸு கிடைக்கல, ரோடு தெரியல, சென்டர் கண்டுபிடிக்க முடியல, இந்த மாதிரி ரீசன்ஸ் எல்லாம் வந்து கடைசி நேரத்தில் வந்து உங்களுக்கு பிரச்சனை ஏற்படாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. முடிஞ்சால் தேர்வுக்கு ஒரு நாள் முன்னதாக எக்ஸாமினேஷன் சென்டர் எங்கே இருக்குதுன்னு போய் பார்த்துக்கோங்க. கூகுள் மேப்பில் லொக்கேஷன் பாருங்கள், எவ்வளோ டிஸ்டன்ஸு இதெல்லாம் பாருங்கள், முன்னாடியே பிளான் பண்ணுங்கள். 1/2 hour ஆகுதா, 45 minutes ஆகுது அவங்க வீட்டிலேருந்து, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி பஸ்ஸோ இல்லை ஒரு கேப் புக் பண்ணியோ வீட்டிலேருந்து கொண்டு போய் விட சொல்லியோ பார்த்து கரெக்டாக பிளான் பண்ணி போய்க்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு எக்ஸாம் சென்டரே வேறு ஊரில் இருந்துச்சுன்னா நீங்கள்லாம் முன்னாடி நாளே போயிடணும். ஸோ உங்களுடைய சக்ஸஸை வந்து சான்சஸ் கிடக்கூடாது. 8:30 மணினா 8:30 மணிக்கு நீங்கள் உள்ளே இருக்கணும், அவ்வளோதான். ஹால் டிக்கெட் வந்து மறக்காமல் எடுத்துகிட்டு போயிருங்க. இப்போ நான் சொல்ல போகிறதெல்லாம் வந்து எக்ஸாமுக்கு 2 நாள் முன்னாடியே வந்து நீங்கள் இப்போ முடிஞ்சால் வர சண்டே கூட நீங்கள் எல்லாமே எடுத்து ப்ராப்பராக நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் வந்து இன்னொரு டைம் நீங்கள் ரீசெக் கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. எல்லா டாக்குமெண்ட்ஸும் எடுத்துட்டிங்களா என்னன்ட்டு. ஸோ காலையில் நீங்கள் கிளம்பும்போது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே கிளம்பணும். இப்போ நீங்கள் டிஎன்பிசி வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ண ஹால் டிக்கெட்டை எக்ஸாம் ஹாலுக்கு நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். ஸோ ஹால் டிக்கெட்டை கடைசி நாள் இரவு பிரிண்ட் எடுக்கிறேன், இந்த மாதிரி வேலையெல்லாம் வேண்டாம். முன்னதாகவே போய் நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. பிரிண்ட்டு கிளியராக இருக்கான்னு பாருங்கள், உங்களுடைய ஃபோட்டோ தெளிவாக இருக்கான்னு பாருங்கள், நேம் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள், எல்லாத்தையும் பாருங்கள். ப்ரிப்பேர் டுடே நாட் டுமாரோ. ஓகே, நீங்கள் என்ன ஐடென்டிட்டி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போகணும், குறிப்பிட்ட ஐடென்டிட்டி ப்ரூஃப் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஆதார் கார்டு, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, இதில் வந்து ஏதேனும் ஒன்று. ஒரு சிம்பிள் ரூல், ஹால் டிக்கெட்டு ப்ளஸ்ஸு ஒரு வேலிட் ஐடி ப்ரூஃப், இந்த ரெண்டையும் வந்து நீங்கள் முன்னாடியே வந்து எடுத்து வச்சுக்கோங்க. காலையிலெல்லாம் நீங்கள் வந்து தேடிட்டு இருக்க வேணாம், காலையில் நான் போகும்போது எடுத்துக்கிறேன், அதெல்லாம் அந்த வேலையே வேணாம், முன்னாடியே எடுத்து வச்சுருங்க. எதுக்கு வேலிட் ப்ரூஃப் வேணும் அப்படின்னிங்கன்னா, சில நேரங்களில் வந்து நம்ம ஃபோட்டோ வந்து பிரிண்ட் சரியாகாமல் இருக்கலாம், இல்லை ஃபோட்டோ வந்து தெளிவாகாமல் இருக்கலாம், இல்லை உங்களுடைய தற்போதைய தோற்றத்தோடு வந்து அந்த ஃபோட்டோ வந்து மேட்ச் ஆகாமல் இருக்கலாம்.
அப்படி இருந்துச்சுன்னா ஹால் டிக்கெட்டில் கொடுக்கப்பட்டுள்ள ப்ரொசீஜரை தான் ஃபாலோ பண்ணணும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபை ஒயிட் பேப்பரில் எடுத்து ஒட்டி உங்களுடைய தேவையான விவரங்களை எல்லாம் நீங்கள் அதில் ஃபில் பண்ணி சிக்னேச்சர் போட்டு ஹால் டிக்கெட் ப்ளஸ் ஒரு ஐடென்டி ப்ரூஃபை காப்பியோட நீங்கள் வந்து அங்கே வைக்கணும். ஸோ உங்கள் ஐடென்டி ப்ரூஃபை வந்து ஒரு ஜெராக்ஸும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஹால் டிக்கெட்டை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிட்டு ஃபோட்டோவை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது மொபைல் ஃபோன் அப்புறம் எலக்ட்ரானிக் டிவைஸ். ஃபோனை வந்து நான் சைலண்ட்டில் வச்சுக்கிறேன், சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன், இதெல்லாம் வேண்டவே வேண்டாம். பேக்கில் வெளியில் நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு போயிடுங்க. சரிங்களா? இந்த விதிகளை வந்து நீங்கள் மீறிட்டிங்கன்னா உங்களோட ஆன்சர் சீட் வந்து இன்வேலிடு, அப்ளிகேஷன் ரிஜெக்ட்டு, ஃப்யூச்சர் எக்ஸாமினேஷனில் டீபார் பண்ணிடுவாங்க. ஸோ கடுமையான நடவடிக்கை வந்து இருக்கும். ஸோ ஒரு தேர்வுக்காக உங்களோட ஃப்யூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் வந்து ரிஸ்க் பண்ண வேணாம். ஆஸ்பிரன்ஸ் எக்ஸாம் ஹாலில் எந்த விதமான மால் ப்ராக்டிஸும் வேணாம். இது வந்து நம்மளுடைய செமஸ்டர் பரீட்சை மாதிரி கிடையாது. இது வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம். ஸோ இம்பர்சனேஷன், இந்த மாதிரி சீரியஸ் வயலேஷன்ஸ், காதில் வந்து மைக்ரோ டிவைஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இது பண்ணுறது. ஸோ நமக்கு எந்த ஒரு ஷார்ட்கட்டும் வேண்டாம், காப்பி வேண்டாம், டிஸ்கஷன் வேண்டாம். ஒரு ப்ராஹிபிட்டட் மெட்டீரியல் வந்து எதுவுமே நீங்கள் உள்ளே எடுத்துகிட்டு போகாதீங்க. உங்கள் ப்ரிப்பரேஷன் தான் வந்து உங்களுடைய பவரே. நீங்கள் படித்ததை வச்சு எழுதுங்க, கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. இப்போ நீங்கள் சார் நான் வந்து எக்ஸாம் வந்து நான் 12 மணிக்கே முடிச்சிட்டேன் சார், 9:30 மணிக்கு ஆரம்பித்து நீங்கள் 12 மணிக்கே முடிச்சிட்டிங்க, நான் முன்னாடியே நான் வெளியில் போகலாமான்னா முடியாது. ஹால் டிக்கெட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் வந்து தெளிவாக கொடுத்துருக்குறான். கேண்டிடேட்ஸ் வந்து ரூம் விட்டு வெளியே அனுமதிக்கப்பட மாட்டாங்க எக்ஸாமுக்கு முன்னாடியே நீங்கள் முடித்தாலும் அப்படின்னு போட்டுருக்குது. உங்களுடைய எக்ஸாம் இன்விஜிலேட்டர் வந்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்களோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஜென்ரல் அக்ரி பேப்பர் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக வந்து எழுத போகிறோம். ஸோ இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷனுக்கு வந்து ஒரு முக்கியமான கைடன்ஸ் என்னென்னா, உங்களுக்கு கம்ப்யூட்டர் தெரியாது, இல்லை நான் யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது, அதை உங்கள் எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் பயப்படலாம் வேணாம், அது எப்படி இருக்குமோ அப்படின்ட்டுலாம். ஹால் டிக்கெட் இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து தெளிவாக சொல்லியிருக்கு, கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து அவசியமே இல்லை அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ மவுஸை வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணுன்ட்டு தெரிஞ்சிருந்தால் போதும். அதனால் வந்து நீங்கள் சிபிடி எக்ஸாம் பார்த்து நீங்கள் பயப்படலாம் தேவையில்லை. உங்களுக்கு ஒரு யூசர் ஐடி ப்ளஸ் ஒரு பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் வர எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் கவனமாக வந்து படிங்க. மவுஸை வச்சு கிளிக் பண்ணிகிட்டே இருக்காதீங்க. முதல்ல உங்கள் ஸ்க்ரீனில் வந்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். டைம் எவ்வளோ, கொஸ்டின்ஸ் நேவிகேஷன் எப்படி பண்ணுறது, ஆன்சர் செலெக்ஷன் எப்படி பண்ணுறது, நெக்ஸ்ட் பட்டன் எங்கே இருக்குது, ப்ரீவியஸ் பட்டன் எங்கே இருக்குது, சப்மிட் பட்டன் எங்கே இருக்குது, இதையெல்லாம் வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். முதல்ல உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதுன்னா வீட்லேயே லேப்டாப்பு நீங்கள் எல்லாம் மேக்ஸிமம் வச்சுருப்பீங்க, நீங்கள் ஒரு மார்க் டெஸ்ட் வந்து போட்டு பாருங்கள். எக்ஸாம் ஹால் கான்ஃபிடென்ஸ் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணும். இப்போது சிபிடி எக்ஸாமில் வந்து 2 பட்டன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு அண்டு ப்ரீவியஸ். நெக்ஸ்ட்டு பட்டன் யூஸ் பண்ணி நீங்கள் அடுத்த கொஸ்டின் போகலாம், ப்ரீவியஸ் பட்டன் யூஸ் பண்ணி நீங்கள் முந்தைய கொஸ்டின்ஸ்க்கு வந்து நீங்கள் வரலாம். இதனால் வந்து நீங்கள் டிஃபிகல்ட்டாக இப்போ இந்த கொஸ்டினுக்கு வந்து உங்களுக்கு ஆன்சர் தெரில, ரொம்ப நேரம் வந்து அப்படியே நின்றுட்டே இருக்க வேணாம். அந்த கொஸ்டின்ஸை விட்டுட்டு அடுத்த கொஸ்டின் போய்க்குவாங்க. அதுக்கப்புறம் நேரம் இருக்கும்போது நாம் திரும்பி வந்து அந்த கொஸ்டின்ஸை நம்ம அட்டன் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஒன்ஸு ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டீங்க, சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அந்த ஆன்சரை மாற்ற முடியுமா அப்படின்னா முடியும். எக்ஸாம் நேரம் முடிகிறதுக்கு முன்னாடி நீ ஏற்கனவே சூஸ் பண்ண ஆன்சரை ரிவ்யூ செய்து மாற்றிக்கொள்ள முடியும். இதை வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் தெளிவாக கொடுத்துருக்குறான். ஆனால் ஒரு சின்ன அட்வைஸ், ஆன்சர் சேஞ்ச் பண்ணுறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஜஸ்ட்டு உங்களுக்கு டவுட் வந்ததுங்கிறதுக்காக ஆன்சர் வந்து நீங்கள் மாற்ற வேணாம். ரீசன் இருந்தால் மட்டும் மாற்றுங்க. ட்ரஸ்ட் யுவர் ப்ரிப்பரேஷன். ஓகேங்களா? இந்த சப்மிட் பட்டன் அதை வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக பயன்படுத்தணும். ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸாம் வந்து திருப்பி வந்து நீங்கள் எழுத முடியாது. ஸோ சில பேர் கேட்பாங்க, சார் நான் சப்மிட்டே பண்ணல ஆனால் டைம் முடிஞ்சிருச்சு. இதற்கும் ஹால் டிக்கெட்டில் வந்து கிளாரிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு கேண்டிடேட்டு, டைம் முடிஞ்சிருச்சு, சப்மிட் வந்து நீங்கள் பண்ணலை. அப்போது எக்ஸாம் டைம் முடிவடையும் போது அந்த நீங்கள் ஏற்கனவே செலக்ட் பண்ணி வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா ஆன்சர்ஸு, அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சப்மிட் ஆகிரும். ஸோ நீங்கள் வந்து ஐயோ நான் சப்மிட் பண்ணல ஆனால் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு நீங்கள் பேனிக் ஆக வேண்டாம். பட் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி முடிஞ்ச அளவுக்கு சப்மிட் வந்து பண்ணிடுங்க. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ சிபிடி எக்ஸாமினேஷனில் வந்து மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் வந்து வரலாம். அக்ரிகல்ச்சர் எக்ஸாமில் ஏதாவது சாயில் சயின்ஸ்லேருந்தோ ஒரு ஃபெர்டிலைசர் கால்குலேஷனோ இல்லை அக்ரானமிலேருந்து ஒரு பிளான்ட் பாப்புலேஷன் கால்குலேஷனோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வரலாம். ஸோ உங்களுக்கு வந்து ரப் சீட் வேணும்.
ஸோ அதை வந்து நீங்கள் வெளியிலேருந்து எடுத்துகிட்டு போகலான்லாம் நினைக்காதீங்க, அவங்களே தருவாங்க. ஸோ ரஃப் சீட் வந்து கொடுப்பாங்க. எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சீட்டை வந்து திருப்பி வந்து அவங்களே வாங்கிக்குவாங்க. ஸோ நீங்கள் சொந்தமாக பேப்பர் எடுத்துகிட்டு போகணுங்கிறதுக்கு தேவையே கிடையாது. அவங்க வந்து பேப்பர் கொடுப்பாங்க, அதை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ என்னுடைய பர்சனல் அட்வைஸ் என்னென்னா, மார்க் டெஸ்ட் வந்து நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஹால் டிக்கெட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா மார்க் டெஸ்ட் இருக்குதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷனை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணலான்ட்டு உங்களுக்கு ஒரு வந்து ஐடியா கிடைக்கும். எப்படி வந்து நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகிறது, ப்ரீவியஸ் எப்படி வருது, சப்மிட் எப்படி கொடுக்குறது, ஸோ என்ன ரியல் டைமில் ஆகுன்ட்டு உங்களுக்கு ஒரு கிளியர் கட் வந்து ஐடியா வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். டிஎன்பிசி வெப்சைட்லேயே வந்து உங்களுக்கு மார்க் டெஸ்ட் வந்து இருக்குது. இப்போ ரெகுலராக வந்து ஐபிபிஎஸ் ப்ளஸ் பேங்கிங் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஏன்னா அவங்க நிறையா ஃபுல்லாகவே அது வந்து கம்ப்யூட்டரைஸ்னால் எழுதி நிறையா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இருந்தாலும் நீங்களும் டிஎன்பிஎஸ்சியில் வந்து எப்படி இந்த சிபிடி டெஸ்ட் நடத்துகிறாங்கன்ட்டு அவங்க வெப்சைட்டில் கொடுத்துருக்கிற அந்த ஒரு மார்க் டெஸ்ட்டை நீங்கள் போய் அட்டன் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் எக்ஸாம் சென்டரில் அட்டெண்டன்ஸ் சீட்டில் வந்து நீங்கள் வந்து கையெழுத்து போடுவீங்க. தென் கேண்டிடேட் வந்து ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷனுக்காக என்ன பண்ணுவோம், தம்பு இம்ப்ரெஷன் வந்து எடுப்பாங்க. உங்கள் எக்ஸாம் ரூமில் வந்து சர்வேலன்ஸ், அதாவது சிசிடிவி மூலிமா வந்து கண்காணிக்கப்படும்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ எல்லா ஃபார்மாலிட்டிஸ்க்கும் ஒத்துழைக்கணும் நீங்கள். ஓஎம்ஆர் எக்ஸாம் வந்து நம்ம ஜென்ரல் பேப்பர் வந்து எழுதுவோம். இந்த எக்ஸாம் முடிஞ்சு ஒரு மாதம் கழித்து நம்ம எழுத போகிறோம். ஸோ ஓஎம்ஆர் எழுத போகிற கேண்டிடேட்ஸுக்கு சில முக்கியமான பாயிண்ட், அதாவது பிளாக் இங்க் பால் பாயிண்ட் பென், அதை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ சரியான பெண்ணை முன்னாடியே வந்து நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம் ஹாலுக்கு போனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பேனா யூஸ் பண்ணலாமா, அந்த பேனா யூஸ் பண்ணலாமான்ட்டு கன்ஃபியூஷனே வந்து உங்களுக்கு வரக்கூடாது. ஸோ ஓஎம்ஆர் சீட்டை வந்து நீங்கள் கையில் வாங்கினோன்னே என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய ஃபோட்டோ இருக்கா, பேர் இருக்கா, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து ஹால் டிக்கெட்லேயும் இதுலேயும் மேட்ச் ஆகுதா, பேப்பர் பேர் என்ன, எக்ஸாம் சென்டர் கரெக்டாக இருக்கா, தேதி கரெக்டாக இருக்கா, இந்த செஷன் டைமிங் கரெக்டாக இருக்கா, இது இந்த ப்ரீ பிரிண்ட் ஆன விஷயத்தையெல்லாம் முதல்ல வந்து நீங்கள் உங்கள் ஹால் டிக்கெட் வச்சு வெரிஃபை பண்ணிக்கோங்க. அதை பார்த்த உடனே வந்து எழுத ஆரம்பிக்க கூடாது, சரிங்களா? முதல்ல வந்து உங்கள் டீட்டெயில் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா, டெஃபெக்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் உடனே வந்து எக்ஸாம் இன்விஜிலேட்டரை வந்து சொல்லிடுங்க. எக்ஸாம் ஆரம்பித்த பிறகு ஓஎம்ஆர் சீட்டு வந்து மாற்றி கொடுக்க மாட்டாங்க. அது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்து நீங்கள் செக் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. நீங்கள் எக்ஸாம் ஆரம்பித்து அரை மணி நேரம் கழித்து இந்த விஷயத்தை ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிங்கனாலாம் மாற்றியே கொடுக்க மாட்டாங்க. அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் தெளிவாக சொல்லிட்டாங்க. எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சரி, எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் சரி, எங்கெங்கெல்லாம் தேவையான இடங்களில் வந்து நீங்கள் சிக்னேச்சர் பண்ணணுன்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் கொடுத்துருக்கோ அங்கேயெல்லாம் பண்ணிடுங்க. உங்கள் இன்விஜிலேட்டர் வந்து சொல்லுவாங்க, இங்கே சைன் பண்ணுங்கள், அங்கே சைன் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு தம்ப் இம்ப்ரெஷன். ஓஎம்ஆர் எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் வந்து குறிப்பிட்ட இடத்துல வந்து நீங்கள் வந்து வைக்கணும். ஸோ எக்ஸாம் முடிஞ்சிருச்சுட்டு நீங்கள் எந்திரிச்சு போயிடாதீங்க. என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் வந்து கொடுத்துருக்கோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக போகணும். இந்த ஒரு எக்ஸாமுக்காக, இந்த ஒரு ப்ரிப்பரேஷனுக்காக தான் வந்து உங்கள் பல மாதங்கள், சில பேர் பல வருடங்கள் வந்து கொடுத்துருக்கீங்க. ஒரு ஹால் டிக்கெட்டில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நீங்கள் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி ஒரு டைம் கோத்ரூ பண்ணுங்கள், சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஓஎம்ஆரில் வந்து மல்டிபிள் மார்க்கிங் வந்து நிறையா பேர் பண்ணுவாங்க. அதாவது ஒரு கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் தான் இருக்க முடியும். அந்த பப்பிளை மட்டும் நீங்கள் டார்க் பண்ணணும். இப்போ ஒரு கேள்விக்கு நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு யோசிப்பீங்க, ஐயோ இது ஆப்ஷன் சியாக இருக்குமோ, இப்போ ஏ மார்க் பண்ணிவிட்டு ஆனால் உங்களுக்கு சி தான் ஆன்சர்னு தெரியுது. அப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த சியை மட்டும் ரொம்ப டார்க் பண்ணுவாங்க, ஏவை வந்து அழிக்க பார்ப்பாங்க. ஸோ ஒரு கேள்விக்கு வந்து ஒரு ஆன்சர் தான் இருக்க முடியும். இப்போ நீங்கள் வந்து 2 ஆன்சர் வந்து நீங்கள் டார்க் பண்ணி வச்சுருக்கிறதுனால அந்த ஆன்சர் வந்து தவறுன்னு தான் எடுத்துக்குவாங்க. இதை வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. ஒரு கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் தான், இதை வந்து மைண்டில் ஏற்றிக்கோங்க. சரி, இப்போ உங்களுக்கு ஆன்சர் தெரில, ஓஎம்ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் ஒரு முக்கியமான விஷயம் இது. இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் தெரிலினா ஆப்ஷன் ஈன்ட்டு ஒன்று இருக்கும், அதை வந்து நீங்கள் கம்பல்சரியாக வந்து செலக்ட் பண்ணியிருக்கணும். பிளாங்காலாம் விட்டு வரக்கூடாது. நீங்கள் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் ஓஎம்ஆர் சீட்டை வந்து இன்விஜிலேட்டர் கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு அவங்க வந்து எல்லாம் நீங்கள் கிளம்பலான்னு சொன்னதுக்கப்புறம் போங்க. அவங்க வந்து வெரிஃபை பண்ணுவாங்க, நீங்கள் சிக்னேச்சர் எல்லாம் போட்டிருக்கீங்களா, எல்லாம் வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து எந்திரிச்சு போயிட வேணாம். உங்கள் இன்விஜிலேட்டர் வந்து என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ எக்ஸாம் டேக்கு முன்னாடி ஒரு சிம்பிள் செக்லிஸ்ட் முடிஞ்ச அளவுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே பண்ணிக்கோங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு விஷயம், ஹால் டிக்கெட் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாம் வந்து ஒரு ஃபைலில் போட்டு வச்சுக்கோங்க.
ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ஹால் டிக்கெட் வந்து பிரிண்ட் எடுத்து வச்சுக்கிறீங்க. ரெண்டாவது வந்து ஐடென்டிட்டி ப்ரூஃப் வந்து ரெடியாக இருக்கணும். மூணாவது வந்து எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து லொக்கேஷன் செக் பண்ணிக்கோங்க. ஃபோர்த்து ட்ராவல் பிளான், எப்படி வந்து நான் அந்த எக்ஸாம் ஹாலுக்கு வந்து நான் போகிறேன்ட்டு பிளான் பண்ணிக்கோங்க. அஞ்சாவது விஷயம் ரிப்போர்ட்டிங் டைம். இதுதான் வந்து ரொம்ப முக்கியம். எக்ஸாம் ஸ்டார்டிங் டைம் மட்டும் பார்க்காம ரிப்போர்ட்டிங் டைம் வந்து கரெக்டாக பாருங்கள். ஸோ ரிப்போர்ட்டிங் டைம் வந்து 8:30 AM. நெக்ஸ்ட் ஆறாவது விஷயம் வந்து ப்ராஹிபிட்டட் ஐட்டம்ஸ். அதாவது மொபைலில் ஆகட்டும், எந்த ஒரு எலக்ட்ரானிக் பொருளையும் வந்து எக்ஸாம் ஹாலுக்குள்ளே எடுத்துகிட்டு போகாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பேக்லேயே வந்து வச்சுக்கோங்க. 7 பேனா. இப்போது உங்களுக்கு OMR எக்ஸாம்னா பிளாக் இங்க் பால் பாயிண்ட் பென் மறக்காமல் எடுத்துகிட்டு போயிருங்க. எட்டாவது வந்து CBT, அதாவது உங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்னா நீங்கள் முன்னாடியே அட்லீஸ்ட் ஒரு மார்க் டெஸ்ட் ஆச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். 9வது, இதுதான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான விஷயம், தூக்கம். ஸோ தூக்கம் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் வந்து ரொம்ப லேட் நைட் வரைக்கும் நீங்கள் வந்து உட்காந்து படிச்சுட்டு இருக்க வேணாம். இயர்லியாக தூங்க போங்க. சீக்கிரம் காலையில் எழுந்திரிங்க. ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் எழுந்திரிச்சு போக உங்களுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். 10வது விஷயம் ஒன்று, கான்ஃபிடென்ஸ். உங்களை நம்புங்க. நீங்கள் வந்து இந்த எக்ஸாமில் நல்லா பண்ண போகிறீங்க, உங்களுக்கு வேலை கிடைக்க போகுதுன்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை நம்புங்க. ஓகேங்களா? ஒரு 5 மிஸ்டேக் எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸாம் ஸ்டார்டிங் டைமுக்கு ஜஸ்ட் பிஃபோர் எக்ஸாம் ஹால்குள்ளே போவாங்க. மிஸ்டேக் நம்பர் 2, ஹால் டிக்கெட் ஐடி ப்ரூஃபை வந்து லாஸ்ட் மினிட்ல வந்து தேடிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ப்ராஹிபிட்டட் டிவைஸ் எல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே போகிறது. அப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுக்கு உண்டான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை படிக்காமல் கிளிக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அடுத்து OMR சீட்டில், இதுதான் வந்து நிறைய பேர் தப்பு பண்ணுறது. OMR சீட்டில் வந்து பபுளில் வந்து ஒரு கொஸ்டினுக்கு 2 ஆன்சர் வந்து இது பண்ணிடுவாங்க. இந்த 5 மிஸ்டேக்ஸை மட்டும் நீங்கள் பண்ணாமல் இருங்க. நீங்கள் பல மாதங்களாக இந்த எக்ஸாமுக்காக படிச்சிருக்கீங்க, பல வருடங்களாக சில பேர் படிச்சிருக்கீங்க, பல டாபிக்ஸ் வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க, சில டாபிக்ஸ் நீங்கள் படிக்காமல் போயிருப்பீங்க, நிறையா MCQs வந்து நீங்கள் சால்வ் பண்ணியிருப்பீங்க, நிறையா மார்க் டெஸ்ட் எழுதியிருப்பீங்க. சில நாட்களில் வந்து உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் அதிகமாக இருந்திருக்கும், சில நாட்களில் எனக்கு இன்னும் நிறைய படிக்க வேண்டுமோ அப்படின்ட்டு உங்களுக்கு லேசாக தோணியிருக்கலாம், கான்ஃபிடென்ஸ் வந்து லேசாக இறங்கியிருக்கலாம். இது எல்லாமே நார்மல் தான். ஒவ்வொரு ஆஸ்பிரண்ட்டுக்கும் அந்த ஃபீலிங் இருக்கும். ஆனால் எக்ஸாம் நாளில் அந்த பயத்தையெல்லாம் நீங்கள் உள்ளே எடுத்துகிட்டு போகாதீங்க. நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் வந்து உங்களை நம்புங்க. யூ ஹாவ் ப்ரிப்பேர்ட், ஸோ ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப். இப்போ நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகும்போது என்னால் முடியும், அந்த வேலைக்கு உண்டான நேரத்தை நான் ஸ்பெண்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கிடைக்கலன்னா வேறு யாருக்கு கிடைக்க போகுது? யோசிச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் எக்ஸாம் ஹாலில் வந்து ஒரு கொஸ்டின் பார்க்குறீங்க, அந்த கொஸ்டினை பார்த்தோன்னே பயந்துடாதீங்க. அந்த ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், மீதி இருக்கிற எல்லா கொஸ்டினும் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கலாம். இது தெரியலனா அடுத்த கொஸ்டின் போங்க, அப்புறம் பின்னாடி வந்து பார்க்கலாம். ஒரு செக்ஷன் டஃப்பாக இருக்குதுன்னு பேனிக் ஆகிடக்கூடாது. ஸ்டே காம், கீப் மூவிங். நமக்கு தெரிந்த கொஸ்டினை ஃபஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நீங்கள் தெளிவாக ஃபாலோ பண்ணுங்கள். அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி I want to say one thing. Believe in your preparation, stay calm, reach early, follow the instructions, give your best. உங்கள் எல்லாத்துக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்.